இப்போ ஒரு பள்ளி ஸ்கூலுக்கு அல்லது நம்ம ஊர்ல நமக்கு தெரிஞ்சவங்க பேரண்ட்ஸ் இல்லாம இருப்பாங்க இல்லையா? ஒண்ணு அப்பா இல்லாம இருப்பாங்க, இல்லைன்னா அம்மா இல்லாம இருப்பாங்க, இல்லைன்னா ரெண்டு பேரும் இல்லாம இருப்பாங்க. அது மாதிரி ஆளுங்களுக்கு நம்மளால முடிஞ்ச உதவிகளை செய்யணும் நம்ம சங்கத்தின் வாயிலாக. ஏன்னா ஆரம்ப புள்ளி நம்ம நல்ல செய்ய ஆரம்பிக்கும் போதுதான் எல்லாருக்கும் பரவும். நிறைய இருக்கு மாற்றம் சொல்லி லாரன்ஸ் சொல்லிருக்க. அப்படி அதே மாதிரி சூர்யா அவங்க எல்லாம் இது மாதிரி சின்ன சின்ன விஷயத்தை செஞ்சுதான் அவர்களுடைய அந்த அதாவது என்ன ஒரு கட்டமைப்பு அதை அவங்க தீர்மானிச்சிருக்கிறாங்க. நம்ம ரொம்ப பெரிய லெவல்ல செய்ய வேணும். உறுப்பினர்களாக இருக்கட்டும், மன்றத்துல இருக்கிறவங்களா இருக்கட்டும், அல்லது பொதுவழியா இருக்கட்டும், வருஷம் ஒரு முறை இப்ப இந்த நாள் இருக்கு இல்லையா, இதே இந்த நாள்ல நம்மளால முடிஞ்ச தொகையை வசூல் பண்ணி நம்ம தோமர் ஒன்றியத்திலேயே ஒரு 10 பேர் அல்லது ஒரு 5 பேர் இது மாதிரி ஆளுங்களை நம்மளால முடிஞ்ச அளவு படித்து வச்சோம் அப்படின்னா அதன் வாயிலாக நம்மளுடைய கட்டமைப்பு வலுப்பெறுகிறது என்னோட நம்பிக்கை. இது மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஐடியா இருக்கும். எல்லாத்தையும் ஒரே கையில செய்ய முடியுமான்னு சொல்ல முடியாது. அனைவரும் எல்லாரும் பேசுறது வச்சு அதுல எது சிறந்தது அப்படிங்கிறத செய்யணுங்கிறது நான் என்னுடைய கருத்து. அதே மாதிரி பள்ளிக்கூடத்துக்கு இப்ப நம்மளுடைய மலைவாழ் திருமணிக்காரி போட்டோ எத்தனை பேர் வச்சிருக்கிறோம் சொல்லுங்க பார்க்கலாம். யார்கிட்டையும் இருக்காது. அது நம்ம எங்க அந்த ஆண்களை எங்க கொண்டு வரணும் அப்படின்னா படிக்கிற பிள்ளைங்க இருந்துதான் நம்ம கொண்டு வரணும். இப்ப நம்ம ரோட்ல இருந்து 10 பேர் பேசுறாங்க, அந்த ஊர்ல இது மாதிரி கூட்டம் இருக்கு வாங்க போனோம்னா, ஏன் இப்ப எங்க ஊர்லயே இதுவரை 3 கூட்டத்துக்கு சொல்லிட்டேன் வரேன்னு சொல்லுவாங்க, வரமாட்டாங்க. ஏன்னா ஒரு ஈடுபாடுங்கிறது ஒரு விஷயத்துல கலந்துக்கு தான் அவருடைய ஈடுபாடு வெளியில தெரியும். அதை நம்ம எங்க இருந்து ஆரம்பிக்கிறோம்னா பள்ளிக்கூடத்துல இருந்து தான் ஆரம்பிக்கணும். அதுக்கு என்ன செய்யலாம்னா இப்ப தோமலை வட்டாரத்துல எத்தனை ஸ்கூல் இருக்கு, முடிஞ்ச ஒரு ஸ்கூலுக்கு ஒரு 200 நோட்டு 500 நோட்டு நம்மளுடைய சங்கத்தை பக்கத்துல பிரிண்ட் போட்டு அதை அட்வர்டைஸ்மெண்டா பண்ணும்போது நம்மளுடைய திருமணிக்காரியோடைய நல்ல திட்டம், அந்த காலத்துல எப்படி இருந்தாங்க, எப்படி வாழ்ந்தாங்க. சேர சோழ பாண்டியன் வந்து ஒரு போர்ல போறாங்க அப்படின்னா அவங்க ஜெயிக்கணும் அப்படின்னா யாரு கூட இருந்தா ஜெயிப்பாங்க, யாரு கூட இருக்கிறாங்களோ அந்த சைடு தான் ஜெயிப்பாங்க. பாண்டியன் சைடு திருமுருகன் இருந்தா பாண்டியன் தான் ஜெயிப்பாங்க, சேரன் கூட இருந்தா சேரன் தான் ஜெயிப்பாங்க. இது மாதிரி ஒரு புராண கதையில படிச்சிருப்போம் அல்லது சொல்றதை கேட்டிருப்போம். அதனால நம்ம வந்து சின்ன வயசுல இருக்கிற படிக்கிற பசங்கள மூலமா சொல்ல இன்னைக்கு 10 பேர் சேர்றது நாளைக்கு 100 பேர் ஆகலாம். அதனால நம்மளால முடிஞ்சத எதுல இருந்து ஆரம்பிக்கணுமோ அதுல இருந்து ஆரம்பிச்சு ஒரு தீர்மானம் பண்ணி அதை நிறைவேற்றுங்கிறது என்னுடைய நன்றி.